நீலகிரி மாவட்டம் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இருவயல் கிராமத்தில் குடியிருப்புகளில் சிக்கி தவித்த 13 குடும்பத்தினரை பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டு தற்காலிக முகாமில் தங்க வைத்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. கோவை மற்றும் நீலகிரிக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருந்த நிலையில் நீலகிரியில் நேற்று இரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக கூடலூர் அருகே அமைந்துள்ள இருவயல் கிராமத்தில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மீண்டும் குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்ததால் கிராம மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் உதகை, கூடலூர், பந்தலூர், குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு முதல் மழையின் தாக்கம் தீவிரமடைந்து தொடர் மழையானது பெய்து வருகிறது. இதனிடையே கூடலூர் பகுதியில் நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக இருவயல் கிராமத்தில் அமைந்துள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளை முற்றிலும் சூழ்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழு அப்பகுதிக்கு விரைந்து சென்று 13 குடும்பங்களை மீட்டு தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. மேலும் மேல்கூடலூர் பகுதியில் சில வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டு அதே போல தாழ்வான பகுதியில் உள்ள நடைபாதைகள் மற்றும் நடைபாதைகளை ஒட்டி அமைந்துள்ள தடுப்பு சுவர்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்ததால் இடியும் நிலை ஏற்படும் என குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட இடங்களில் தற்போது மழை பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள குடியிருப்பு வாசிகளில் வசித்து வரும் மக்களை முகாமில் தங்க வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.